தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவது காவல்துறையினரின் வேலை. ஆனால் வருமான வரித்துறையினரின் ஸ்டைலே வேறு. தவறு செய்பவர்களை அவர்கள் மனம் போன போக்கில் தவறுகள் செய்யவிட்டு அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை உன்னிப்பாக கவனித்து சரியான நேரத்தில் தகுந்த ஆதாரத்துடன் பிடிப்பார்கள் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள். இந்த டெக்னிக்கை பின்பற்றி டிடிவி தினகரன் மற்றும் அவரது அமைச்சர்களை மனம் போன போக்கில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் செலவு செய்ய வைத்து அதற்கான ஆதாரங்களை எல்லாம் துல்லியமாக திரட்டியது வருமான வரித்துறை. கிட்டத்தட்ட 100 நாட்களாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் நடவடிக்கைகள், பண பரிவர்த்தனைகள், அதிகார தொடர்புகள் போன்றவற்றை அணுவாக இரகசியமாக கண்காணித்து வந்தது வருமான வரித்துறை. சரியான ஆதாரங்கள் கிடைத்ததும் அதிரடியாக அவரின் வீட்டில் ரெய்டு நடத்தி பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியது. அது மட்டும் இல்லாமல் அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். அதன் மூலம் பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, அதிகாரிகளே எதிர்பார்க்காத தகவல்களையும் பெற்று உள்ளனர். மேலும் இந்த ரெய்டு இதோடு முடியப் போவதில்லை என்று கூறும் இன்கம் டேக்ஸ் அலுவலக வட்டாரத்தினர் விஜயபாஸ்கர் வீட்டில் சிக்கிய ஆவணங்கள் மற்றும் அவரிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் என்று வரிசையாக தமிழக அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டும் விசாரணையும் நடத்த முடிவு செய்துள்ளனர். தொடர்ந்து விஜயபாஸ்கரின் பண பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பல அதிமுக எம்பிக்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க முடிவு செய்துள்ளது வருமான வரித்துறை. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.